ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டு போயிட்டுருக்கு. இதில் வந்து டாஸ்க் நம்பர் 6 இந்த கேமும் முடிஞ்சிச்சிங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இந்த கேமை வந்து எவ்வளோ அழகாக ஆடலாம். மற்ற சீசன்லாம் அவ்வளோ அழகாக ஆடிருப்பாங்க, பார்க்கறத ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சீசன் தான் எந்த ஒரு கேமை கொடுத்தாலும் எப்படி அதை ஸ்பாயில் பண்ணலாம், எப்படி அதை கேவலமாக விளையாடலான்ட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து எக்ஸப்ட் பார்வதி, சபரி, கமருதீன் இவங்க 3 பேர் தவிர மீதி எல்லாம் சேர்ந்து பிளான் போடுறாங்க. என்னன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க, ஸோ அவங்கள ஒருத்தரா டார்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தா எல்லா ஹவுஸ்மேட்ஸ் சேர்ந்துட்டு ஃபஸ்ட்டு சபரியை போட்டு அமுக்குறாங்க. பாவங்க அவரால் முடியல, ஏற்கனவே கை வலின்னு சொன்னார், ஏனே நேற்று பட்ட இடத்துலாம் வலிக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரை போட்டு அமுக்கிடுவாங்க. பார்வதி, திவ்யா தவிர இது எல்லாம் சேர்ந்து அமுக்குவாங்க. பாவம் அவர் அவுட் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கமருதீனே அதே மாதிரி அமுக்குறாங்க. அப்போ தான் கை உள்ளே மாட்டிச்சுன்னு பார்வதி போய் சப்போர்ட் பண்ணிவிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதுதான் உங்கள் கேமான்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட சொல்லியிருப்பாங்க, அப்போ நீங்கள் ஏன் வந்து முன்னே வரல சபரிக்கு பண்ணும்போதுன்னு, இதுதான் பிளான்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த டிஸ்கஷனில் வந்து இந்த 3 பேரை தவிர்த்துட்டு மற்ற எல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ண மாதிரி பார்வதியை போட்டு அமுக்கிடுவாங்க. ஸோ டென்ஷன் ஆகிட்டு இதெல்லாம் ஒரு கேமா, இதுதான் உங்கள் இது கேம், நீங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க அவங்க எப்பவும் போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக பண்ணிடுறாங்க. கடைசியில் பார்த்தா கானா வினோத்தில் வின் பண்ணிடுறாரு. கமருதீன் மட்டும் கொஞ்சம் அடிபட்டுச்சு பொழுது அங்கங்கே. அவர் போயிட்டு ஃபீல் பண்ணி அழுதுருப்பார் உடஞ்சி. அப்புறம் வந்து பார்வதி போயிட்டு அவரை வந்து கூல் பண்ணி ஹக் கொடுத்து, சரி ஓகேடா பரவாயில்லடா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. தோத்துட்டாலுமே பார்வதி, சபரி, கமருதீன் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வினோத் வந்தால் எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி அவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வினோத் தான் ஃபைனலாக ஜெயிச்சார் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.